ஹாய் வணக்கம். நான் சதீஷ், உடற்கல்வி ஆசிரியர். இன்றைக்கு பார்க்க போகிற வீடியோ தனிப்பட்ட சுகாதாரம் சம்பந்தமானது அல்லது சுய சுத்தம் சம்பந்தமானது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுய சுத்தம் என்றால் என்ன? முதலாவது விஷயம், சுய சுத்தம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு தனிநபர் தன்னுடைய உடல் மற்றும் தன்னை சுற்றி இருக்க விடயங்களை சுத்தமாக பராமரிக்கும் பழக்கம்தான் சுய சுத்தம் அல்லது தனிப்பட்ட சுகாதாரம் எனப்படும். தன் உடலையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேணும், விடயங்களை அவரை சுற்றி இருக்கக்கூடிய சூழலையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேணும். அப்படி இருக்க ஒருத்தர் தான் சுய சுத்தம் உடையவராக கருதப்படுவார். இந்த சுய சுத்தம் ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்க போனால், நிறைய விடயங்களில் எங்களை பாதுகாத்து கொள்றதுக்கு சுய சுத்தம் அல்லது தனிப்பட்ட சுகாதாரம் தேவையாக இருக்கு. ஒன்று, நோய் பரவலை தடுக்கிறதுக்கு. எங்கள்கிட்ட தொற்று நோய் பரவாமல் இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது இந்த சுய சுத்தம். நாங்களும் எங்களோட உடலும் சூழலும் சுத்தமாக இருக்குமாக இருந்தால் எங்களுக்கு தொற்று நோய் வாரது மிக குறைவானதாக இருக்கும். ஆகவே நாங்கள் சுய சுத்தமாக இருந்தால் தொற்று நோயை தவிர்த்து கொள்ளும். ரெண்டாவது, உடல் நலம் மேம்படும். நாங்கள் சுய சுத்தத்தை பேணும் போது எங்களுடைய உடல் நலம் மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நாங்கள் சுய சுத்தமாக இருக்கும்போது எங்களுடைய தன்னம்பிக்கை மேம்படுது. நான் சுத்தமாக இருக்கேன், அழகாக இருக்குன்னு சொல்லும்போது என்னுடைய தன்னம்பிக்கை மேம்படுது. அடுத்தது, சமூகத்தில் எங்களுக்கு ஒரு மரியாதை. நாங்கள் நீட்டாக போகும்போது சமூகத்தில் எங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்குது. ஆகவே இந்த 4 விஷயங்களை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் ஏன் நாங்கள் எங்களோட சுய சுத்தத்தை பேணணுங்கிறதுக்கு முக்கியமாக இருக்குது. நான் இதில் 4 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அடுத்தது, தனிப்பட்ட சுகாதாரம் அல்லது சுய சுத்தத்தினுடைய வகைகள். நாங்கள் என்ன எண்ணத்திலெல்லாம் சுய சுத்தத்தை பேண வேணுங்கிறது தான் இந்த விஷயம். ஒன்று, எங்களோட உடல் சுகாதாரமாக இருக்கணும். உடல் சுகாதாரமாக இருக்கிறதுக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான 2 விஷயம், டெய்லி குளிக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் குளித்து எங்களோட உடலை சுத்தமாக வச்சிருக்கணும். அதோடு சேர்த்து எங்களோட சுத்தமான ஆடைகளையும் அணிய வேணும். இது 2 தான் எங்களோட உடலை சுத்தமாக வச்சிருக்கக்கூடியது. இதை விட உரிய நேரத்தில் மலம் கழிக்கிறது, யூரின் பாஸ் பண்ணுறது, இது போன்ற விடயங்களும் நாங்கள் சுய சுத்தம் வேண்டதில் மிக முக்கியமான விஷயமாக இருக்கு. ரெண்டாவது, வாய் சுகாதாரம். நாங்கள் எங்களோட வாயை ஆரோக்கியமானதாக வச்சுக்கொள்ள வேணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நாளைக்கு 2 தரம் காலையிலையும் இரவுலையும் பல் துலக்க வேணும். இரவில் கட்டாயமாக பல் துலக்க வேணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நாங்கள் சாப்பிட்ட உணவுகள் எங்களோட வாயிலே இருக்கும். ஆகவே வாய் சுகாதாரமாக இருக்க வேணுமாக இருந்தால் சாப்பிட்ட உணவுகளை அப்புறப்படுத்த வேணும். உணவுகளை அப்புறப்படுத்துறதுக்கு மிக சரியான தேர்வு பல் துலக்குதல். ரெண்டாவது, அதில் டென்டல் செக்கப் போகிறது. எங்களோட பல்லை செக் பண்ணுறது. நாங்கள் போனமா இருந்தால் 6 மாதத்துக்கு ஒரு முறை நாங்கள் எங்களோட டென்டல் செக்கப் பண்ணிக்கொள்ள முடியும். ஹாஸ்பிட்டல் போனீங்களா இருந்தால் அதை நீங்கள் செய்து கொள்ள முடியும். குறைஞ்சது 6 மாதத்துக்கு ஒரு சரி நாங்கள் டென்டல் செக்கப் பண்ணிக்கொள்ள வேணும். அடுத்தது, தனிப்பட்ட சுகாதாரத்தின வகைக்குள்ள கை சுகாதாரம். எங்களோட கையை நாங்கள் சுகாதாரமாக வச்சுக்கொள்ள வேணும். உணவுக்கு முன்னும் கழிப்பறைக்கு போயிட்டு வந்த பின்னும் கட்டாயம் நாங்கள் சவட்காரமிட்டு கை கழுவ வேணும். இதை நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கும் பழக்க வேண்டியது அவசியமாகும். அப்பொழுது தான் எங்களோட கையில் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிந்து போகிறதுக்கான வசதிகளை ஏற்படுத்தும், அழிந்து போகும். அடுத்தது, எங்களோட ஆடை அல்லது உடை சுகாதாரம். ஆடை பாதி ஆள் பாதின்னு சொல்லுவாங்க. ஆகவே எங்களோட உடை சுகாதாரமாக இருக்கணும். நாங்கள் வசீகரமான தோற்றத்தை பெற்றுக்கொள்றதுக்கு சுத்தமான உடையை, பழைய உடையாக இருந்தாலும் நாங்கள் கழுவின பிறகு அணிகிறது மிகச்சிறந்தது. சுத்தமான உடை அணியணும். வியர்வையோட நாங்கள் ஆடை அணிகிறத தவிர்த்து கொள்ள வேணும். இது பல தொற்று நோய்களை ஏற்படுத்தும். அடுத்தது, தனிப்பட்ட சுகாதார வகைகளுக்குள்ள உணவு சுகாதாரம். நாங்கள் உண்ணக்கூடிய உணவு சுகாதாரம் இழந்ததாக இருந்தால், பழுதடைந்ததாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளை எங்களுக்கு ஏற்படுத்தும். ஆகவே நாங்கள் உண்ணக்கூடிய உணவும் சுகாதாரம் மிக்கதாக இருக்கணும்.
அதில் ஒன்று சுத்தமான உணவாக இருக்கணும். இதுக்கு நாங்கள் மூடி வைக்கலாம். சுத்தமான உணவை பெறுறதுக்கு நாங்கள் மூடி வைக்கலாம். மிக கட்டாயமாக பாதுகாப்பான குடிநீரை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த உணவு அல்லது குடிநீர் விஷயங்கள்ல நாங்கள் தவறிழைப்பமாக இருந்தால் அது கட்டாயம் எங்களுக்கு உணவோட கூடிய தொற்று நோய்களை கொண்டு வரும். ஆகவே கட்டாயம் இந்த சுகாதாரத்தையும் நாங்கள் பேண வேணும். இந்த சுகாதாரத்தை நாங்கள் பேணாத விடத்து வாய் சுகாதாரம், உடை சுகாதாரம், உடல் சுகாதாரம் போன்ற சுகாதாரத்தை பேணாத விடத்து எங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் தான் நாங்கள் இப்போ திரையில் பார்க்குறது. ஒன்று, பல்ல பாதிப்பு ஏற்படும். பல் பாதிப்பு ஏற்படும். வாய் சுகாதாரத்தை பேணலைன்னு சொன்னால் முரசு கரைதல், பல் உடைஞ்சி போகிறது போன்ற, வாய் மணக்கிறது, இது போன்ற விளைவுகள் ஏற்படும். ரெண்டாவது வந்து தோல் பாதிப்பு. தோலில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு சிரங்கு, சொறி போன்ற நோய்கள் வாரத்துக்கு சான்சஸ் இருக்குது. உணவு பழுதடையுமாக இருந்தால் நோய் தொற்று ஏற்படுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொற்று நோய்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது தவிர உணவு பழுதடையும் போது வயிற்றுப்போக்கு, வாந்தி பேதி போன்ற நோய்களும் கட்டாயம் வந்து சேரும். ஆகவே நாங்கள் உணவு சுகாதாரம், பல் சுகாதாரம், வாய் சுகாதாரம், உடை சுகாதாரம் போன்ற அனைத்து வகையான சுகாதாரங்களையும் தனிப்பட்ட வகையில் பேணுவமாக இருந்தால் நாங்கள் மிக ஆரோக்கியம் உள்ள ஒருவராக இருப்போம். தனிப்பட்ட சுகாதாரத்தை பேணும் போது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு இதில் பார்க்கலாம். ஒன்று, எங்களோட உடல் ஆரோக்கியமானதாகவும் பார்க்க வசீகரமானதாகவும் இருக்கும். ரெண்டாவது, எங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் இல்லாமல் போகும். நாங்கள் சுகாதாரமாக இருக்கும்போது, தனிப்பட்ட சுகாதாரத்தை பேணும்போது எங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் இல்லாமல் போகும். மூன்றாவது, ஆரோக்கியமான சமூக வாழ்வு. நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் சுகாதாரத்தை பேணும்போது அது சமூகத்தில் நாங்கள் எல்லாரோடையும் பழகிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அப்போ நாங்கள் சுத்தமான ஒரு ஆளாகவும் வசீகரமான ஒரு ஆளாகவும் இருக்கும்போது அது சமூக சுகாதாரத்தை மேம்படுத்துது. அப்போ எல்லாரோடையும் நாங்கள் கதைக்கக்கூடியதாக இருக்கும். எல்லாரும் எங்களோட விரும்பி கதைக்கக்கூடியதாக இருப்பாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கு பார்த்துருக்கோம் தனிப்பட்ட சுகாதாரம் என்ன, சுகாதாரத்தினுடைய வகைகள் என்ன, சுகாதாரத்தை ஏன் நாங்கள் பாதுகாக்கணும், தனிப்பட்ட சுகாதாரத்தினுடைய நன்மைகள் என்னங்கிற விஷயங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். க்ளீன் பொடியாக இருங்க, ஹெல்த்தி லைஃபாக வாழுங்க. க்ளீன் பொடி, ஹெல்த்தி லைஃபாக வாழுங்க. இது போன்ற ஹெல்த் வீடியோஸ் உங்களுக்கு வேணுமாக இருந்தால் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இணைஞ்சு கொள்ளுங்க. பாய்.